இந்த ஆட்சி இந்த 4.25 வருஷம் நடந்த இந்த 4 வருட ஆட்சியில என்ன சாதனை சொல்லணும்னு கேட்கிற தகுதி உங்களுக்கு இருக்கா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கா? இல்ல. என்ன சொல்றாங்க? எடப்பாடியார் தவிட்டு போனாரு, அவர் கார மாறி போனாரு, முகத்துல முக்காடு போட்டாரு. இது அரசியல். அவரோட நான் தான் டெல்லியில இருந்தேன், நாங்க தான் உள்துறை செயலாளரை சந்திக்க போக அவரோட போனேன். ஒரு விஷயம் தமிழகத்திற்கு சொல்கிறேன், எடப்பாடியார் மொழி டெல்லியில பறக்கும். எனவேதான் ஆட்சி வந்து நான் சொல்றேன், அது சாதாரண ஒண்ணு அழைக்கல. ஆட்சி மாறப்போகிறது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கோட்டையை கைப்பற்ற போகிறது என்று சொன்னதும் டெல்லி பட்டணத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் அவர் பார்க்க விருப்பப்பட்டு அழைப்பு விடுக்கிறார்கள், நேரம் தந்து சந்திக்கிறார்கள். பீகார் தேர்தல், அங்க பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அத்தனை தலைவர்களும் பீகார் தேர்தலுக்கு சென்றவர்களை உள்துறை அமைச்சர் அவர்கள் நேரம் கொடுத்து சந்தித்தார். அவர் சந்தித்து விட்டு திரும்பி வரும்போது முகத்தை துடைக்கிற போது ஒரு 3 செகண்ட்ல அந்த இடத்தை கலக்குது. அந்த இடத்துல ஒரு கேமரா வச்சு காத்து இருக்கிறவன் அதை எடுத்துட்டு அவர் சொல்றான், அவர் முகத்துல முக்காடு போட்டான்னு சொன்னேன். அது அவருடைய கைக்குட்டையிலே முகத்தை கைக்குட்டை வச்சு துடைக்கிறேன்னு சொல்றாரு. நான் சொல்றேன், அது எடப்பாடியுடைய கைக்குட்டை இல்ல, அதுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசை தமிழ்நாட்டில் இருந்து துடைத்து எரிய போகிற ஆயுதம். இந்த தேர்தலுக்கு பிறகு 2026க்கு பிறகு அந்த கைக்குட்டை என்னவாக மாறும் என்றால், எடப்பாடியார் தொழிலே பொன்னாடையாக மாறும். அதே கைக்குட்டை ஸ்டாலினுடைய அனைத்து முக்காலாகவும் மாறும் தொலைவில் இல்லை. எனவே அதிமுக அரசு